ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது DXA Vlog. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீட்டிலே பேப்பர் பட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ A to Z எப்படி செய்யணும், எப்படி விடுறோம் எல்லாத்தையும் நான் காட்டுறேன். இன்னும் 2 பேர் வரணும். வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வரேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், பேப்பர் பட்டை வீட்டில் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு அப்படியே டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை ஒரு பேப்பர், ஓகேங்களா. நியூஸ் பேப்பர் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒட்டுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி ஏதாவது கட் பண்ணனா தேவைப்படும். மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குச்சி ஒரு 4-5 குச்சி எடுத்து வச்சுருக்கேன். 4 தான் தேவைப்படும். 1-2 தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்பு. இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துடலாம். சின்னதாக பெருசாக செய்யலாமா? பெருசுனா எப்படி செய்யணும்? அது வராது. நான் இந்த இடத்துல இதுவா இருக்கு, பறக்காது. அதனால ஓ சரி, பாதி கட் பண்ணிடலாம். இரு நேராக இன்னும் வைக்கல. அதாவது 4 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி செய்யணும். அதுதான் கான்செப்ட் இல்லையா? அதானே. ஸோ குச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுறது தான். எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை குச்சியாக வச்சுக்கலாம், ஓகேங்களா. இது கிட்ட பார்த்தீங்கன்னா தடியாக இருக்குங்க இல்லையா. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி பட்டம் கவரும் போது முதல்ல தரையில் போய் இடிக்கும்போது பட்டம் இதோ எப்படி இருக்குங்க இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு போய் இடிக்கும். அதனால கிழியக்கூடாதுன்னா நல்லா தடியாக இருக்கிறது அந்த சைடு வச்சுக்கணும். இந்த குச்சி வைக்கலாம், பட் ஸ்ட்ரைட்டாக இல்லை, அதான் யோசிக்கிறேன். நம்ம ஒட்டுறதுல தான் எல்லாம் இருக்குது. ஓகே, கரெக்டாக இருக்கா? இந்த மாதிரி பேப்பர் இருக்குங்களா, சின்னதாக இது இருக்கா. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது சின்னதாக கிழிச்சிக்கோங்க. இந்தாடா சாதம் போட்டு ஓட்டுறா. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஒட்டு முனையில் டேய் ஒரு முனையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு 2 சைடு மடிச்சிக்கலாம், ஓகேங்களா. இப்படி வைங்க. அதுக்கப்புறம் இந்த 2 சைடு மடிச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டீல் விடலாமான்னு கேட்டிருந்தீங்க. டீல்லாம் விடலாம், பட் நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். காஞ்சிபுரத்துலேருந்துலாம் டீல் விட முடியாது. நீங்கள் பக்கத்தில் எங்கேயா இருந்தீங்கன்னா டீல் விடலாம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் சாப்பாடு சரியாக போடல இவங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் சாப்பாடு போடலாம், ஒட்டலைன்னா பட்டம் பறக்காது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. முதல்ல நடுவில் ஒன்று ஒட்டிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock விட போகிறீங்கன்னா 4 o'clock செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேஸ்டேஜ் ஜாலியாக செஞ்சிடலாம். இதில் ஆல்ரெடி நான் சொன்ன இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது தடி கம்மியாக இருக்குது, இது தடி அதிகமாக இருக்குது, தெரியுதுங்களா. ஸோ தடி அதிகமாக இருக்கனால சைடு வாங்கும். அதனால் 2 குச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஆன் சைடு போடுறா இந்த மாதிரியும், இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரியும், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே உடச்சிக்கலாம். கரெக்டாக இருக்காடா? ஜெயந்த் சிச்சிக்கினே இருக்கானா? அதை இங்கே சூஸ்திரம் பிடிச்சிக்கலாண்ணா. அந்த லென்த்துலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்து ஓட்டணும் கைஸ். நீங்கள் கொஞ்சம் தப்பாக ஓட்டினீங்கன்னா கூட தேக்கிச்சா. பின்னாடி திருப்பி ஓட்டுறான். டேய் விட்றா சரவணா. ஓட்டுறா. லைட்டாக பேப்பர் பட்டத்தை தூக்கி பின்னாடி ஒட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்படி மடக்கி ஒட்டிடணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். பட்டம் பார்த்திங்கன்னா தெரியும், பக்காவாக இருக்குது. இதை பாருங்கள், இதை பார்த்திங்கன்னா தெரியும், பட்டம் பக்காவாக இருக்குங்களா. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சின்ன வேலைலாம் இருக்குது. வால் ஓட்டணும், சூஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அதை பிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூலை இது பண்ணிவிட்டு பட்டத்தை விட வேண்டியதுதான். இது ஒரு 5 நிமிஷம் காயிட்டோம். அந்த காயிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால் ஒட்டணும். வால் ஆல்ரெடி ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து அப்படியே காமிச்சிடுறேன். அது எத்தனடா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச வால் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலாக ரொம்ப சின்னதுங்க. நாங்கள் இது மாதிரி 10 மடங்கு விடுவோம். இந்த மாதிரி 10 மடங்குனா எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ரொம்ப பெருசாக இருக்கும்.
பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பேப்பர் பட்டன்றனால தாங்குமான்னு தெரியல. இருக்கிறத வச்சு நம்ம பார்த்திங்கன்னா விடலாம். ஃபஸ்ட்டு இது சிக்கல்லாம் எடுத்து வேறு எங்கெல்லாம் கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணணும். அது அவங்க பண்ணுற டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூஸ்திரம் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது பேர் பருட்டம் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பருட்டம் தறிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சுற்ற முடியும். ஓகேங்களா? கட்டையில் இப்படி சுற்றுறது பதில் இது ஒரு கட்டையில் 10 தடவை சுற்றுறது இது ஒரு தடவை இப்படி பண்ணால் சுற்றிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். சூஸ்திரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நூல் எடுத்துக்கலாம். அது எப்படி ஸோ எவ்வளோ தூரம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோ கூட தேவைப்படாது, எவ்வளோ போதும். ஒரு கத்தி எடுக்கிற டைமில் நம்ம கட் பண்ணிடுச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூஸ்திரத்துக்கு போயிடலாம். சூஸ்திரம் எப்படி பிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். பரத்து சொல்லிக் கொடுறா. சொல்லிக் கொடு. தெரியாதா உனக்கு? சூஸ்திரம் தெரியாதா? துரோகம் பண்ணிட்டாங்க கைஸ். சரி, ஓகே, நானே சொல்லித்தரேன். இங்கே வாடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். லெஃப்ட் ரைட்டு, அதாவது இந்த சைடு ஒன்று. இவர் மூக்கில் ஒரு ஓட்டை போட்டுடலாம் கைஸ். இவர் மூக்கில் ஒரு ஓட்டை, கழுத்தில் ஒரு ஓட்டை. ஓகேங்களா? இது 2 ஓட்டை. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே இங்கே முடிகிற இடத்துலேருந்து 4 விரல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2, ஓகேங்களா? இல்லை 3, அது உங்கள் கை சைஸ் பொறுத்து. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 வச்சுக்கலாம். இது பேப்பர் பட்டம். இங்கே இக்காண்டை வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை வருது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இக்காண்டை போட்டுக்கலாம். ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக போடணும். பட்டம் இந்த சைடு அந்த சைடு கிஞ்சிச்சுன்னா பட்டம் வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? மூச்சு போட்டுக்கோங்க. நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன பார்த்திங்கன்னா, இங்கே மூச்சு கம்மியாகவோ இல்லை சின்னதாகவோ நார்மலாக போட்டு விட்டுருவாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பட்டம் வந்து பார்த்திங்கன்னா அறுத்துக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு பட்டம் அறுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பேப்பர் பட்டம் செஞ்சானுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அறுத்து விட்டோம். இப்போ இது செஞ்சாச்சிங்களா? இப்போ தான் மெயின் மேட்ரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நூலை வந்து பார்த்திங்கன்னா நடுவுலையாக கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்னதுரா, வெயிட் மிஷின் வைப்பாங்களா, அந்த மாதிரி 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போகும்போது இதுக்கு மேலேயும், இந்த சைடு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட பிடிப்பீங்க. கிட்ட பிடிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நூல் விட்டு இப்படியும், அதே மாதிரி இந்த சைடு. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடு இதை பார்த்துட்டோன்னா பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்காது. பட் அது பிரச்சனை இல்லை. நம்ம வைக்கும்போது ஈக்குவலாக வச்சு போட்டோன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ கரெக்டாக மூச்சு போட்டுடணும் அந்த இடத்துல. இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வராத ஒரே விஷயம் இது தான். மூச்சு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ளேஸில் போட மாட்டேன். கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போயிடும். சொல்லலை, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இதுவாகிடுச்சு. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்னதாக மாறி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அப்படி போடக்கூடாது. எனிவேஸ் போட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ பட்டமும் ரெடி கைஸ், வாலும் ரெடி. இவ்வளோ பெரிய வால். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி 10 மடங்கு பெருசாக விட்டுருக்கேன் நான். இந்த வால் சைஸோட 10 மடங்கு பெரிய வால் தான் நாங்கள் செஞ்சு விடுவோம். ஆனால் பேப்பர் பட்டன்றனால வந்து பார்த்திங்கன்னா அது வேலைக்கு ஆகலை. மாடி காட்டுறா. ஸோ இங்கேருந்து தான் நான் விடுவேன். மாடியிலேருந்து தான் விடணுமா? ஏன் வீட்டிலேருந்துலாம் விடக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா விடலாம். அது அவங்க திறமை பொறுத்து. நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா மாடியிலேருந்து தான் விட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பட்டம் விட போகிறீங்கன்னா சாதம்லாம் ஸ்டார்டிங்கில் எடுத்துன்னு வந்துடணும். ஸோ கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா அங்கே வீடு கட்டுறாங்க. அங்கே வீடு கட்டுறாங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆனில் தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன், நாய்ஸ் மேபி இருக்கலாம். காய்ஸ், ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய போராட்டமே ஆரம்பிச்சிது. ஸோ வீடியோ கடைசியாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பட்டம் திருப்பி விட்டுருப்பீங்களா விட்டுருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்துட்டாங்க காய்ஸ். கீத்துது, எனக்கு கை தட்டினாலே கீழே வேயுது.
கைஸ் பட்டம் கவுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனு, எல்லா டைமும் நடக்கும் தான். பிகாஸ் காற்று கம்மியாக இருக்குன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக சாய ஆரம்பிச்சிது. பார்த்தீங்கன்னா காற்று தான் கைஸ். ஐயோ கீஞ்சிச்சு கைஸ் பட்டம். எது நடக்கூடாதுன்னு நினச்சேன்னா நடந்துடுச்சு. சரி ஓகே, இது கீழே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். டேப்பர்ரா நல்லா காற்றடிக்குது. அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இன்னும் வெயிட் பண்ணி பாருங்கள். டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. பால் அத்திங்களாடா, அறுக்கலாமா வேணாமா? ஏய் விட முடியலடா காற்று. பாதி வால் இருந்துருந்தா என்னத்தையும் பறந்துட்டு இருக்கேன்டா. சரி புடி கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பட்டம் பறக்குது இல்லைன்னு சொல்ல, பட் காற்றோட இது கம்மியாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டுது. கொஞ்சம் பாதி கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது எடுத்து போட்டுக்கூடா. எவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி தான் நான் இந்த பட்டத்தை விட்டேன். ஸோ ரொம்பவே எனக்கு ஹாப்பி. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. காற்று வேற இல்லை கைஸ், காற்று வேற இல்லை. காற்று அடிச்சதுன்னா ஈஸியாக ஏறிடும். நவர் வால்லாம் மாட்டி இஷ்யூமா அவனை அடிச்சு சாவச்சிருவேன். வழி விட்டுருங்க. நல்லா இருந்ததுடா பட்டம். காத்தடி ஏறி காய்ஸ் ஏத்திதான் காய்ஸ். காய்ஸ் ஃபைனலாக எவ்வளோ டேமேஜ் ஆன பட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றிட்டோம். அங்கே காட்டுறா, அதை பாடுறா, திங்கம் மாதிரி வரது வேறு. அங்கே பாருங்க எப்படி வரகுதா. நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதை விட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காற்று கம்மியாக இருக்குது. டைம் வேறு 3-4 தான் ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காற்று கம்மியாக இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி பறக்க வச்சிட்டேன் ஓகேங்களா. சொன்னதை செஞ்சாச்சு கைஸ். பறக்க வைக்க முடியும்னு நினச்சேன், முடிச்சிட்டேன். காற்று இருந்ததுன்னா கண்டிப்பாக பறக்கும், பறக்காதுன்னா இல்லை, கண்டிப்பாக பறக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு தான் அர்த்தம் விட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஓகேங்களா. காற்று இல்லாதனால பறக்க வைக்க முடியல, இருந்தாலும் அவங்களுக்கு பறக்க வச்சு காட்டுறேன், விட மாட்டேன். அப்புறம் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க கமெண்டில், காற்று ஓகே டேய் போங்கடா. ஐய் ரொம்ப அடி வாங்குது. டேப்பரா இன்னைக்கு இன்னைக்கு விட்றதா இல்லை. நான் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், கிட்டத்தட்ட பட்டம் ரொம்பவே கீந்திச்சு. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பறக்குது கைஸ். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதே பறக்க வச்சாச்சு. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டேன். எல்லாமே நம்ம மைண்ட் செட்டு ப்ளஸ் நம்ம போடுற எஃபெக்டில் தான் இருக்குது. கீந்திச்சின்னு தூக்கி போட்டிருக்கலாம் நினச்சிருந்தா, பட் வந்து பார்த்திங்கன்னா அதையும் யூஸ் பண்ணி பறக்க விட்டாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் அழகாக பறக்கிறா அப்படி. ஸோ நூல் விட்டு செம்மையாக பறக்கட்டும். இங்காட்டா கைஸ் சொன்னதை செஞ்சேண்ணா, என்னங்கண்ணா பிடிங்கடா. சொன்னதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக செஞ்சுட்டேன். ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா குடைச்சல் குத்துது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக செஞ்சுட்டேன். அங்கே பாருங்க பட்டம் எப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பக்காவாக பறக்குதா. இங்கே பாருங்க பசங்க தான் நூல் விட்டுட்டு இருக்கானுங்க, நான் கூட உள்ள. ஏய் பசங்களை காட்டுறா. ஸோ இவனுங்க தான் நூல் விட்டுட்டு இருக்கானுங்க. பட்டம் ஏற்றுறதோ செய்யறதோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். எனிவேஸ் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கண்டென்ட்ஸ் பண்ணியாகவும் சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் போடுறேன். ஒரு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார், பட்டம் வீடியோன்னு சொல்லிட்டு. ப்ரோ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பட்ட வீடியோ செஞ்சாச்சு. கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருந்தது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக முடிச்சாச்சு. ப்ரோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றதையும் வீடியோவில் இருக்கும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு டாடா பாபாய். நான் உங்கள் தேவேஸ்வர். டாடா பாபாய் கேஸ்.